ஏமா அம்பிகா, உன் புருஷனை நானா கொன்னேன்? ஆமா, நீங்க தானே அவர் மேல பழிய போட்டீங்க. விஜய், உன் அப்பா என்ன செஞ்சான்னு தெரியுமா? அவனை நான் சும்மா விட்டதே பெருசு. இன்னும் கொஞ்ச நாள் நான் அவனை கூட வச்சிருந்தேன்னு வையேன், என் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த சமூகத்துக்கே மோசமான ஒருத்தனா வளர்ந்துருப்பான். அதனாலதான் அவன் தப்ப சுட்டி காட்டி ஊருக்கு அனுப்பி வச்சான். அப்பவும் அவன் திருந்தாம ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு நான் எப்படிமா பொறுப்பாக்க முடியும்? நீ பழி வாங்க வந்திருக்க, நீ பழி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஆனா அந்த வன்மத்தை மட்டும் மனசுல வச்சிருந்தேன்னு வையேன், அது சீக்கிரமே உன்னையே அழிச்சிடும். என்ன மாமா புது கதை சொல்றிய? எனக்கு எங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும். அவர் உங்க எல்லாரையும் விட நல்லவரு. அதனாலதான் சீக்கிரம் போயிட்டாரு. சமூகத்துக்கு கேடு நினைக்கிறவன் தன்னை அழிச்சுக்க மாட்டான். உங்க வாயால உண்மை வெளியே வரணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, கிளம்புங்க. வணக்கம் சார். வாங்க சார். வாங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? என்ன சித்தி, உங்க கையெழுத்து இல்லனா எனக்கு இந்த சொத்துல எந்த பங்குமே இல்லன்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? வேற என்ன, நீ ஃப்ராட் பண்ணி கையில வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸே செல்லாது. எடுத்து வச்சுட்டு இடத்தை காலி பண்ண. இடத்த காலி பண்றியா இல்ல எப்படி எப்படி? கழுத்தை புடிச்சு எங்களை வெளியே தள்ளுறேன்னு சொன்னல, இப்ப நாங்க தள்ளட்டா? ஐயோ மச்சான், மச்சான் என்னைய இன்னும் ரொம்ப வீக்காவே நினைச்சிட்டு இருக்கிய. என்ன லாயர் சார் அப்படியே நின்னுட்டு இருக்கிய? மச்சானுக்கு நல்லா எடுத்து சொல்லுங்க சார். சட்டப்படி ராமச்சந்திரன் சாருக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாத்தையும் விஜய் பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க தங்கச்சி கிளைம் பண்றது அவங்களோட சொத்து தான். அப்படி பார்க்கும்போது லீகலா அவரோட உழைப்புல இருந்து சம்பாதிச்ச சொத்துக்கள்ல அவரோட சகோதரிக்கு 30% தான் சேரும். அத உங்களுக்கு நாங்க முறையா பிரிச்சு கொடுத்துறோம். மத்தபடி பெரும்பாலான சொத்துக்கள் விஜய்க்கு தான் சேரும். இங்க பாருங்க, அதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. என்ன, எங்க சொத்தையே எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? வக்கீல் சார். சார், அவங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சார், அவங்க சொல்றது சரிதான். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி உங்க தங்கச்சி வள்ளி அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிக்கிறது தான். மத்த எல்லாத்தையும் தற்காலிகமா நாம அவங்க கிட்ட கொடுத்துதான் ஆகணும். மாமா, உங்க உழைப்ப தவிர்த்து வள்ளி சித்தி உழைப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல, அவங்களுக்கு உங்க அப்பா கொடுத்ததுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அத மட்டும் தான் நீங்க இப்ப கிளைம் பண்ண முடியும். அப்ப நாங்க வந்த வேலையை முடிச்சிட்டு போயிடுறோங்க. பாகப்பிரிவினை ஆரம்பிக்கலாமா? எங்க சொத்தை பிரிச்சு கொடுக்க நீ யாரியா? என்ன, வெளில போய் இப்ப நீ போறியா இல்லையாடி? ஆள் ஆளுக்கு மிரட்டுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. நாங்க கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இவங்களுக்கு சேர வேண்டியதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அவங்கதான் நியாயமா இருக்காங்கல்ல. இவங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துறேன்னு சொல்றாங்கல்ல, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. இல்லனா இதுக்கு மேலயும் காம்ப்ளிகேட் ஆயிடும். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் சட்டத்தை சொல்றாங்கல்ல, புரியாதா உங்களுக்கு? இஷ்டம் இருந்தா சேர வேண்டியதை தூக்கி போடுறோம், எடுத்துக்கோங்க. அத விட்டுட்டு எங்க வீட்லயே இருந்துகிட்டு எங்களுக்கே ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க வீடா? யாரு உன்னால வருது? பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்க, நல்லத சொல்லி வளர்க்காம பகைய ஊட்டி வளர்த்து வச்சிருக்க. இது வளர்ந்து என் குடும்பத்தை அந்தலி சிந்தலி ஆக்கிட்டு இருக்கு. வேண்டாம் சார், இவங்களை பார்த்தா வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல சார். நீங்க நடந்ததெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி போலீஸ் அனுப்ப சொல்லுங்க சார். ஏன்னா இவங்க சிவில் கேஸ கிரிமினல் கேஸா மாத்திடுவாங்க போல இருக்கு சார். போன் பண்ணுங்க சார். பண்ணுங்க சார், உடனே பண்ணுங்க சார். மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வைக்கட்டும். சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எங்க நிலைமையில இருக்கிற எல்லாருக்கும் கோபம் வரத்தானே செய்யும்.
வள்ளி நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அமைதியா இருக்கிறது? நமக்கு யாரு இவங்க சொல்றேன்ல, அமைதியா இரு. சரிங்க சார், நீங்க அந்த பாக பிரிவினை ஆரம்பிங்க. இப்படி எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தோம்னா நம்மள மொத்தமா மொட்டை அடிச்சுட்டு தான் போவோம். பின்ன என்னடி? டேய் மாமா கிட்ட என்ன இப்படி பேசுற? இல்ல எனக்கு புரியல, நான் பேசினது ஏதாவது தப்பா? மரா தப்பு நடந்துருச்சு, அதை எப்படி சரி பண்றதுதான் யோசிக்கணும். இப்போ நாம ஏதாவது கோவப்பட்டு கத்துறோம்னு வச்சுக்கோ, அவ அதை அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலான்னு யோசிப்பா. ஐயோ, இந்த நேரத்துல நாமளா போய் தேவையில்லாம தலையெல்லாம் குடுத்துட்டு இருக்க கூடாது. சார், நீங்க பண்றத பண்ணுங்க. போங்க. விடுங்க வள்ளிமா. உட்காருங்க, டேபிள கொஞ்சம் தள்ளி போடுங்க. கொடுங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இருக்கிறதா படிச்சிடுறேன். இந்த குடும்ப சொத்தான காவிரி டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி கடை, காரு, பைக்கு, நகைங்கன்னு மொத்த அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாமே விஜய்க்கும், மீதி இந்த வீட்டுல இருக்கிற 30% இடமும், அசையா சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய நகைகள்ல 30%மும் வள்ளி.